என்ன பிரசங்கித்த? துணை செய்யும் கர்த்தர். அல்லேலூயா. பரவாயில்ல, விழிப்பாக தான் இருக்கிறீங்க. எல்லாரும் நல்லா நிமிர்ந்து சந்தோஷமாக உட்காருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட மாதிரி அவர் நினச்சிட்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம்? நம்மளை நினைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என்னை யாரும் நினைக்க போகிறாங்க, என்னை யார் என்னது உயர்த்தி பேச போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை நினச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போன முறை நான் வந்தப்போ துணை செய்யும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கித்தேன். கர்த்தர் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் துணை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு துணையாக இராவிட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எப்போ போயிட்டு இருப்போம் மண்ணில். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை, உன் தோல்வி ஜெயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் தோல்வியாகவே தான் இருக்குது. பாப்பா கூட சரிதா சாட்சி சொல்லிச்சு, நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணோம், துணை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிச்சயம் அவர் துணையாக இருந்தாரா இல்லையா? உண்மையாய் அவரை தேடுகிற மக்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அவர் துணை செய்கிற தெய்வம். துணைன்னா உதவி செய்வார், கூட இருப்பார். இன்னைக்கு உன் தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ முதல்ல என்ன செய்யணுமா? நம்ம தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணோமா? தன்னை தாழ்த்தி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 6:6 கூட வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் என்ன பண்ணுவாராம்? உனக்கு பலனளிக்கிறவராயிருக்கிறார். அவர் எப்படி பலனளிப்பாருன்னு சொன்னால், உன் கையை உயர்த்தி அவைகளை என்ன பண்ணு, நீ உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது உன் தோல்வி ஜெயமாக மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தோல்வி ஜெயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் உன் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் முழங்கால் படியிட்டு உன் கையை உயர்த்தி நீ ஜெபிக்கும் பொழுது அவைகளை ஜெயமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பிரியமான தேவச்சனமே, அது மாத்திரம் இல்லை, நீ விசுவாச பாதையில் என்ன பண்ணோமா? இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணோம்? ஓடுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக தான் நான் ஓடுறேன்னு, ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது? என் வாழ்க்கையில் தோல்வியாகவே இருக்குது. நான் சபைக்கு வரேன், நான் ஆராதிக்கிறேன், பாடுறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் தோல்வி? ஏன் தோல்வி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என்ன பண்ணுறேன்? நான் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், கிறிஸ்தவளாக தான் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒன்று கூட நல்ல காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் என்ன இல்லை? ஒரு குறை இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, என்ன குறை அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனை முழு இருதயத்தோடு என்ன பண்ணலையா? நோக்கி கூப்பிடுறது இல்லையா? முழு இருதயத்தோடு. அதான் இங்கே மத்தேயுல வாசித்தோம், நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லியிருக்குது. பிரியமான தேவச்சனமே, நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:4 கூட வாசிங்க. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும். 1லிருந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான
நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சிம்சோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோனுடைய தகப்பன் மனோவா. மனைவி அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, மலடியாக இருந்தாங்க. மலடியாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனோட அம்மாவுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ணார், ஆண்டவருடைய தூதன் சொன்ன வார்த்தையின்படியாவே கரந்தம்மா என்ன செஞ்சாங்க, கர்ப்பம் தரிச்சாங்க, பிள்ளையை பெற்றாங்க. சவரன் கத்தி படாமலே என்ன பண்ணாங்க, சிம்சோனை வளர்த்தாங்க. வளர்த்த பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சிம்சோன் பெலிஸ்தரை எப்படி மேற்கொண்டான் அப்படின்னு சொன்னான். சிம்சோன் என்ன செஞ்சான், இச்சையினால் என்ன பண்ணான், விழுந்துட்டான். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம இச்சையடக்கம் உள்ள விசுவாச பாதையிலே இச்சையடக்கம் உள்ளவர்களாக என்ன பண்ணோமா, நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இச்சையினால் என்ன செஞ்சான்னு சொன்னால், அந்த சிம்சோன் இடறி போயிட்டான். அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணாராம், அந்த சிம்சோன் என்ன பண்ணாரு, மறந்துட்டாரு. ஆண்டவர் கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை உன் சவரன் கத்தி என்ன பண்ணாது, உன் தலையின் மேல் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் என்ன பண்ணாரு சிம்சோனு, அந்த இச்சையினால் என்ன பண்ணாரு, சவரன் கத்தி தலையில் படுற மாதிரி மாறிட்டாரு. பிரியமான தேவச்சனமே, அந்த சிம்சோன் பெலிஸ்தர் அந்த சவரன் கத்தி படும்பொழுது அந்த சிம்சோன் எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு சொன்னால், எடுத்தவங்க வாசிப்போம். இது நியாயாதிபதிகள் 16:5 கூட வாசிங்க. அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும். 4ஆம் வசனம் படிங்க. அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் அந்த சிம்சோன் என்ன பண்ண முடியலையா, மேற்கொள்ளவே முடியலையா. மேற்கொள்ள முடியாததுனால ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 3000 பேர் என்ன பண்ணாராம், அவர் அடித்து நொறுக்கிட்டாராம். அந்த ஒரு நிறைய பிடிச்சி அது வாலில் ஓலையை கட்டி எல்லா வெள்ளாமைகளையும் என்ன பண்ணாங்களாம், மொத்தத்தையும் எரிச்சு போட்டாராம். ஆனால் எந்த விதத்திலையும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சிம்சோனை நம்ம மேற்கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெண்ணிடத்தில் என்ன பண்ணுறான், மயங்கி போயிடுறான். பிரியமான தேவச்சனமே, அந்த இச்சையினால தான் என்ன பண்ணாராம், அவர் மயங்கிட்டார். அந்த இச்சையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் நம்ம மாற வேண்டும். அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த பெலிஸ்தரை என்ன பண்ண முடியல, நான் அந்த சிம்சோனை மேற்கொள்ள முடியல. அதனால் அவனை மேற்கொள்வதற்கு அவனிடத்துல என்ன பலம் இருக்கிறது கேள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த பெலிஸ்தரின் ஜனங்கன்னு சொல்கிறாங்க, அதிபதிங்க ஆனால் அந்த கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாய் இருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால்
அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல ஆவேன் என்றார். அல்லேலூயா. ஏன்னா அக்கினி கயிறில் கட்டுங்க, வேற கயிறில் கட்டுங்க. அக்கினி கயிறுனா நமக்கு தெரியாது, அக்கினி மட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, பணம் இதிலேருந்து கிடிக்கிறது, அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கயிறில் என்ன பண்ணுங்க, என்னை கட்டுங்க, அதில் என் பலம் இருக்குதுன்னு சொன்னால். ஆனால் உண்மையாகவே அதில் இல்லை அவருடைய பலம். அவருடைய பலன் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தலை முடியில் தான் இருக்குது. பிரியமான தேவச்சனமே, அவர் பிறக்கும் பொழுதே நஸ்ரேனாய் பிறந்தவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் நஸ்ரேனாய் பிறந்தார். ஆனால் அந்த சிம்சோன் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அதை மீறிட்டாராம். அவர் மீறிட்டதுனால சிம்சோன் பெலிஸ்தரை மேற்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அவருடைய ஜெபஜீவியம் கெட்டு போச்சு. பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி நம்முடைய ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கி நம்முடைய ஜெபஜீவியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து அறிகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். நான் ஜெபஜீவியத்தை என்ன செஞ்சாராம், அந்த சிம்சோன் என்ன பண்ணார், ஜீவியத்தை கெடுத்து போட்டாரு. அவருடைய பிரதிஷ்டையை மீறிட்டாரு. பிரதிஷ்டைன்னு சொன்னால் அவருக்கு 7 ஜடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமான தேவச்சனமே, அந்த 7 ஜடைகளையும் என்ன பண்ணாராம், அவர் முறித்து போட்டார். 13வது வசனத்தை வாசிங்க. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவுநூல் பாவோடு பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இச்சையினால் அவள் மடியில் படுத்து அவர் நயவஞ்சகமாக ஏமாத்தின உடனே என்ன பண்ணான், அதை சொல்லிட்டான். இந்த 7 ஜடைகளையும் என்ன பண்ணா, அவர் இழந்து விட்டார். பிரியமான தேவச்சனமே, 7 ஜடைகள் அப்படின்னு சொன்னால் 7 விதமான ஆசீர்வாதங்கள், 7 விதமான வரங்கள், 7 விதமான கிரியைகளை என்ன பண்ணாராம் அந்த சிம்சோனு இழந்து விட்டார். பிரியமான தேவச்சனமே, அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும், நம்ம வரங்களை கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் அது போகிறது என்ன பண்ண முடியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி தேவனை விடுதலையாய் நம்ம ஆராதிக்கும் பொழுது, நல்லா பாடுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோன்னு சொன்னாவே நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு என்ன செய்யுது, ஒரு விதமான காரியம் நமக்குள்ளே வந்தது, ஒரு பெருமைன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு காரியம் நமக்குள்ளே வந்த உடனே நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதான், நம்ம விட்டு போய்விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, அதே போல இந்த 7 ஜடைகளை விட்டு என்ன பண்ணுதான், அவனை விட்டு போய்விட்டது. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவரை கூட நம்ம என்ன செய்யணுமா, அந்த இச்சையினால் என்ன பண்ணாரு, அந்த சிம்சோன் என்ன பண்ணார், அவருடைய பலனை இழந்தார், அவருடைய கண்ணை இழந்தார், அவருடைய 7 அபிஷேகத்தை இழந்தார், 7 விதமான தரிசனத்தை இழந்தார், 7 விதமான ஒரு பொறுப்புகளை என்ன பண்ணாராம், அவர் இழந்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, அவர் எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு சொன்னால், ஜனங்களை, இந்த பெலிஸ்த ஜனங்களை என்ன பண்ணாராம், அவர் எப்படியாவது கடைசி நேரத்தில் என்ன பண்ணாராம், அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை என்ன பண்ணுறாராம், அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம அப்படி தான் என்ன பண்ணணுமா, கேட்கிற ஜனங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் உதவி செய்யும் பொழுது என் கண்களை 20ஆம் வசனம் வாசிங்க. 16-20. அப்பொழுது அவர் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு நீங்கினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அல்லேலூயா.
அல்லேலூயா. திரும்பவும் என்ன பண்ணுச்சா, முளைக்க தொடங்கிடுச்சு. 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் கட்சியா ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாருன்னு சொன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அப்பதான் ஆண்டவரத்தில் கேட்குறாரு. அந்த பெலிஸ்தரை நாம் மேற்கொள்ளணும். நாம் மட்டும் செத்தாலும் பரவாயில்ல, உம்முடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, இந்த ஜனங்க வீணில வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார், கூப்பிடுகிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரே நீ என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாராம், உதவி செய்தார். 31வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோரா ஊருக்கு எஸ்தாவோடுக்கும் நடுவாக அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். எப்படி அடக்கம், அந்த இந்த பெலிஸ்தரை கர்த்தர் என்ன செஞ்சாராம், கடைசியாக அந்த சிம்சோன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, மாண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவனுடைய பலத்தை இழந்துட்டான். எதனால், அவனுடைய தரிசனத்தை இழந்தான், அவனுடைய அபிஷேகத்தை இழந்தான், அவனுடைய வல்லமையை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த இச்சையினால். பிரியமான தேவச்சனமே, அந்த கடைசியாக அந்த பெலிஸ்தரை எப்படி மேற்கொண்டான், ஆண்டவரிடத்தில் மீண்டுமாய் செபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுனால அந்த பெலிஸ்தரை மேற்கொள்ளத்தக்க பலனை என்ன பண்ணாராம், ஆண்டவர் சிம்சோனுக்கு கட்டளையிட்டார். அப்போ எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், பரியாசம் செய்யப்பட்டவராய் மொட்டடிச்சு கண்ணை நோண்டி கை காலெல்லாம் விலங்கு போட்டு பரியாசம் பண்ணப்படுகிறவரை போல் என்ன பண்ணாங்க, அந்த நடுவில் நிறுத்தி ஏளனமாய் பேசினாங்க. அதே போல தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, கையில் காலில் ஆணி அடித்து என்ன பண்ணாங்க, அநேகர் என்ன பண்ணாங்க, துப்புனாங்க, குட்டினாங்க, கண்ணை கட்டி உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி சிம்சோனையும் கேட்டாங்க. பிரியமான தேவச்சனமே, சிம்சோன் இடறி போயிட்டான். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சார், அவள் எல்லாவற்றுக்கும் வெற்றியை தரும்படியாய், நமக்கு எல்லாருக்கும் வெற்றியை தரும்படியாய் கர்த்தர் சிலுவையை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெலிஸ்தரை எப்படி அவர் மேற்கொண்டாருன்னு சொன்னால், பலத்தினால, ஆண்டவருடைய தயவினால, ஆண்டவர் அவரை நினைத்ததுனால என்ன பண்ணாரு, சிம்சோன் பெலிஸ்தரை மேற்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாய் வாசிப்போம். ரோமர் 6:14 கூட வாசிங்க. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் நம்மளை என்ன பண்ணாதான், மேற்கொள்ளாது. பிரியமான தேவச்சனமே, சிம்சோனை இடறிட்டாரு. ஆனால் அந்த பாவம் என்ன பண்ணல, அவரை மேற்கொள்ள விடவில்லை. என்னன்னா, அந்த ஜனங்களோடு அவரும் மடிந்து போயிட்டாரு. அந்த பாவத்தினால மரணம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் கிருபையின் வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்குது. பிரியமானவர்களே, அவர் ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டாரு, ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டதுனால மரணம் வந்தது. மரணம் வந்தாலும் என்ன செய்யல, வாசிங்க. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்கிறவளாய் நம்ம இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்கிறவளாய் இருக்கும் பொழுது ரகசிய பாவங்களை நம்ம என்ன பண்ணோமா, சில நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு விதமான ரகசிய பாவங்கள். நான் எந்த ரகசிய பாவமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கோவப்படுறது கூட ஒரு பாவம் தான். மற்றவங்கள ஒரு அற்பமாக நினைக்கிறது ஒரு பாவம் தான். மற்றவங்கள ஒரு தூஷணமாக பார்க்குறதும் பாவம் தான். இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செய்யலைன்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கிறது இல்லை, ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறது இல்லை. இது எல்லாமே வந்துட்டு ரகசிய பாவம் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது பாவம் என்ன பண்ணாதான் நம்மளை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது. சிம்சோன் பெலிஸ்தரை மேற்கொண்டான். எதனால மேற்கொண்டான்னு சொன்னால், கர்த்தரை நினைத்த பொழுது தான் அவர் மேற்கொள்ள முடிஞ்சது. கர்த்தரை என்ன செஞ்ச, கர்த்தர் அவனை நினைத்ததுனால தான் மேற்கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளை பாவம் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிறதான சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோமா, விட்டு விட வேண்டும். எடுத்தவங்க வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். 3:13 பொல்லாதவர்களும் எத்தர்களும் மாணவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் மோசம் போகிறாதிலும் இருந்து மேன்மேலும் கேடுகளாவார்கள். வாசி. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளில் இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறியாதிருக்கிறது அல்லாமல் கிறிஸ்துவை இயேசுவை விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்து உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தாய் என்று உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு சிறு வயதுலேருந்து என்ன பண்ணோம், தெரியும். தெரிஞ்ச என்ன பண்ணுறோம், ஒரு சில காரியங்கள் நமக்கே தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம செஞ்சிடறோம். ஆனாலும் அந்த காரியங்கள் நம்மளை என்ன பண்ணக்கூடாதான், மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்குது. இந்த கோபம் வந்ததுனால மோசே அநேக ஜனங்களை என்ன பண்ணாராம், 6,66,666 பேரை அவர் வழிநடத்தி வந்த மோசே, அவருக்கு கோபம் இருந்ததுனால அவர் கடிச்சா செத்த பிறகு பிசாசு போய் அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிச்சான், தொட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமான தேவச்சனமே, நமக்குள்ள இன்னைக்கு ஆராய்ந்து அறிகிறவர்களாய் நம் காணப்பட வேண்டும். நமக்குள் இருக்கிற சில காரியங்களை நம்ம விட்டு விட வேண்டும். சில காரியங்களை நம்ம விட்டு விடும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாராம், 4:5 கூட வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன ஊழியக்காரனா ஊழியத்தை நிறைவேற்றத்துக்கு? அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசியாக மாறிட்டாவே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோமா, ஆண்டவரை பற்றி சொல்கிறது கூட ஒரு ஊழியம் தான், பேசுறது ஒரு ஊழியம், ஆண்டவரை பற்றி பேசுறது ஒரு ஊழியம், பாடுறது ஒரு ஊழியம். இப்படியாய் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை என்ன பண்ணு, நிறைவேற்று. ஊழியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உனக்கு கொடுத்ததான தாளந்தை என்ன பண்ணோமா,
நீ பயன்படுத்துகிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்ற வேண்டும். எல்லாரும் ஆராதனை நேரத்தில் பார்த்தோம், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே துள்ளி 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 குதிச்சு ஆராதிச்சிங்க. எல்லாரையும் நான் பார்த்துக்கினே தான் உட்காந்துருந்தேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா ஆராதனை வேலையில் கர்த்தர் வந்து இறங்கி இருப்பாராம். அந்த ஆராதனை வேலையில் இறங்கி என்ன பண்ணுவாராம், அவன் நம்ம பிள்ளைங்க என்னென்ன எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க, எப்படியெல்லாம் நம்முடைய நாமத்தை உயர்த்துறாங்க, எப்படியெல்லாம் என்னை துதிச்சு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆராதனை வேலையில் தான் கர்த்தர் கவனிப்பாராம். நம்மளை மற்ற நேரத்தில் கவனிக்கவே மாட்டார், அந்த ஆராதனையில் தான் கவனிப்பார். பிரியமான தேவச்சனமே, அல்லேலூயா. தேவனை நம்ம முழு இருதயத்தோடு என்ன பண்ணோமா, ஆராதிக்கிறவளாய் நம்ம மாற. அப்போ தான் பாவம் நம்மளை என்ன பண்ணாதான் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது. முதல்ல சிம்சோன் பெலிஸ்தரை எப்படி மேற்கொண்டான் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டதுனால கர்த்தர் நினைத்து என்ன பண்ணார், அந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ரெண்டாவது, பாவம் நம்மளை என்ன பண்ணக்கூடாதான், மேற்கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக எடுத்து வாசிங்க, மத்தேயு 16:18 கூட வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, பாதாளத்தின் வாசல் நம்மளை மேற்கொள்வதில்லை. பாவம் நம்மளை மேற்கொள்வதில்லை. மூன்றாவது, பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, பாதாளத்தின் வாசல்கள் மேலும் அதை வாசிங்க, 17 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவாராம், சபையை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சொல்கிறார் பாருங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல், நான் ஒரு கல். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு கல். இந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவார் ஆண்டவர், சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சபையை கட்டும்பொழுது பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணக்கூடாதான், நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. பிரியமான தேவச்சனமே, பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுமா, ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கேட்டார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய சபையை என்ன பண்ணியிருக்கிறோமா, கட்டியிருக்கிறோம். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட சபை என்ன பண்ணது, எந்த காற்று வந்தாலும் மழை வந்தாலும் என்ன செய்யாதான், அது விழுந்தே போகாது. ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட சபை என்ன பண்ணுமா,
சீக்கிரமாக ஒரு காற்று அடித்தா கூட என்ன பண்ணுறோம், அது மொத்தமே மண், எல்லா மண்ணும் என்ன செய்யும், அடிச்சுக்கின்னு போயிடும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்ம விடாப்பிடியாய் பிடித்து கொள்கிறவளாய் நீ மாற வேண்டும். நீ சபைக்குள்ளே இருந்து கர்த்தரை என்ன பண்ணுமா, ஆராதிக்கிறவளாய் மாற வேண்டும். நீ சபையாக இருக்கிறாய், நீ சபையாக இருக்கிறதுனால தேவ சபையில் வந்து என்ன பண்ணும், தேவனை ஆராதிக்கும் பொழுது நீ சபைக்குள்ளே இருந்தால் அவையில் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாதான், உன்னை மேற்கொள்ளாது. அந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது அப்படின்னு சொன்னோம். அந்த பாவமும் உன்னை மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வாசல்களும் என்ன பண்ண முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. பிரியமான தேவச்சனமே, யாக்கோபு கூட போராடி என்ன பண்ணாராம், அவர் மேற்கொண்டார். எதை போராடி மேற்கொண்டார் என்று சொன்னால் வாசிங்க, ஆதியாகமம் 32:28 கூட வாசிங்க. 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். 26 வாசிங்க. அவர், நான் போகட்டும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமம் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி போராடி மேற்கொண்டான்னு சொன்னால் தேவனோடும் மனிதரோடும் என்ன பண்ணாராம், போராடி மேற்கொண்டாராம். யாக்கோபு போராடி மேற்கொண்டதுனால தான் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொன்னான். எப்படி மனிதரோடு எப்படி போராடி மேற்கொண்டான்னு சொன்னான், அவன் சகோதரனாகி ஏசாவுக்கு பயந்து என்ன பண்ணுறாரு, போயிட்டு 14 வருஷம் என்ன பண்ணுறாராம், ஆடு மேய்க்கிறார். எதுக்கு ஆடு மேய்க்கிறாருன்னு சொன்னால், முதல் மனைவிக்கு 7 வருஷம், ரெண்டாவது மனைவிக்கு 7 வருஷம், 14 வருஷம் என்ன பண்ணுறாரு, கழித்து வராரு. திரும்ப என் சகோதரனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வராரு. ஆனால் அந்த சகோதரனை திரும்ப வந்து பார்க்குறாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சி அழறாங்க. அந்த காரியம் வேற. ஆனால் இது போராடி மேற்கொண்டாராம். மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி வாசிமத. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை ஏன் கேட்கிற என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகிறேன்னு சொன்னால் கூட என்ன பண்ணல, விடமாட்டேன்னு சொல்கிற, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் பேரை நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் நாமத்தை சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள், நீ என் நாமத்தை கேட்கிறது என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுறார், தூதன் என்ன பண்ணுறாரு, அவரை ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த யாக்கோபு என்ன பண்ணாராம், தேவனோடும் மனிதரோடும் போராடி என்ன பண்ணார், மேற்கொண்டார். மனுஷலாக இருக்கிற நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணக்கூடாதான், நம்மளை மேற்கொள்வதில்லை. 3வது யாக்கோபு என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டார். யாரை போராடி மேற்கொண்டாருன்னு சொன்னால் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டதுனால்தான் உன் வாழ்க்கையை, அவர் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, ஆசீர்வாதமாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம போராடி யாக்கோபை போல என்ன பண்ணோமா, பாட்டு பாடுறோம்ல, யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன் அப்படின்னு சொல்லி பாடுறோம். யாக்கோபை போல போராடி ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கணும்னு சொன்னால் போராடி 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 என்ன பண்ணோமா, வர வேண்டும்.
அல்லேலூயா. யாக்கோபை போல என்ன பண்ணுங்க ஒவ்வொருவரும். ஏன்னு சொன்னால் அந்த இடுக்கி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இடம் வசதியாக இல்லை, அதனால் வந்துட்டு நம்ம இடம் வாங்கிட்டோம். யாக்கோபை போல போராடி இந்த ஜெபத்திற்கு என்ன பண்ணோமா பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணலையாம், பொழுதே விடிஞ்சு போச்சு. அந்த காலை இப்படி பிடிச்சிட்டாரு, பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணல யாக்கோபு, விடவே விடல. தூதன் கேட்குறாரு, பொழுதே விடிய போகுதுப்பா, என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். ஏன்னா பொழுது விடிஞ்சிட்டா ஜனங்க என்ன செய்வாங்க, அந்த தூதனை பார்ப்பாங்கல்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, என்னை விட்டுரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த யாக்கோபு என்ன பண்ணல, அவர் தொடரினுடைய அந்த சதையை என்ன பண்ணிச்சான், சுலுக்கிச்சான். கீழே இருக்கிற வசனங்கள்லாம் படிக்க போகும்போது அந்த தொடர் சதையை சுலுக்கிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் வரையிலும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் வரையில் என்ன பண்ணோமா, போராடி மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமான தேவச்சனமே, நம்ம போராடி மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். போராடி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் கைகளை என்ன பண்ணுமா, நீ உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உன் கைகளை உயர்த்தி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் போராடி ஜெயிக்க கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகவும் 27:5 கூட வாசிங்க. 2 நாளாகவும் 27:5. அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 16 கல கோதுமையையும் 10,000 கல வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். 4ஆம் வசனத்தை வாசிமா. யூதாவின் மலையிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்திரர் ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 16,000 கலங்கோதுமையையும் 10,000 கல வார்கோதுமையையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலே அம்மோன் புத்திரர் அப்படி அவனுக்கு செலுத்தினார்கள். யோதாம் தன் வழிகளை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யோதாமின் ராஜா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அம்மோன் புத்திரரை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமான தேவச்சனமே, மோசேக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வந்தாங்க. அப்போ வந்து ஆரோனும் ஊரும் என்ன பண்ணாங்க, மோசேனுடைய கரத்தை தாங்கி பிடிக்கும் போது அதை மோசே என்ன பண்ணார், மேற்கொண்டார். அவர் கையை கீழே விட்டுரும் போது அவங்க தோற்று போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே யாருன்னு சொன்னால் யோதாமின் ராஜா என்ன செஞ்சாராம், அம்மோன் புத்திரரை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, நம்ம அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாபத்தின் சக்திகளை நம்ம என்ன பண்ணோமா, அழிக்கிறவளாய் நம்ம மாற வேண்டும். சாபத்தின் சக்தியோடு மட்டும் இல்லை, அவர்கள் யுத்தம் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்களாம், மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் 6ஆவது வசனத்தில் சொல்லியிருக்குது, யோதாம் தன் வழியை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினாலே என்ன பண்ணாராம், பலப்பட்டான். யோதாம் மற்ற வர்த்தமானங்களும் அவனுக்கு சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்தான். 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவன் தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயசாக இருந்தான். 25 வருஷம்
வயதாக இருக்கும் பொழுது 16 வருஷம் என்ன பண்ணாராம், ஒரு ராஜாவாய் அரசாண்டார். அரசாண்டதுனால தான் அந்த அம்மோன் புத்திரர் என்ன பண்ண முடிஞ்சதான், மேற்கொள்ள முடிஞ்சது. பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு முன்பாக செம்மையானது என்ன பண்ணாவாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணாராம், அவர் நிற்கிற மனுஷனாய் இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக நேராக்கி இதனால் பலப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாய் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம், அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்த பெலிஸ்திய அம்மோன் புத்திரர் என்ன பண்ண முடிஞ்சது, மேற்கொள்ள முடிஞ்சது. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னார், நம்ம என்ன செய்யணும், கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி உன்னுடைய தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு முன்பாய் நம்ம ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். சிம்சோனுக்கு எல்லாமே தோல்வியாய் மாறுச்சு. ஆனாலும் ஆண்டவரை ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரை அப்படின்னு சொன்னதுனால அவன் தோல்வி ஜெயமாய் மாறினது. அந்த சிம்சோனுடைய தோல்வி எல்லாமே தோல்வியாக போயிடுச்சு. அந்த தோல்வியை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஜெயமாய் மாற்றினார். ஜெயமாய் மாற்றினதுனால்தான் எல்லா பெலிஸ்தரும் மடிஞ்சாங்க, சிம்சோனும் மடிஞ்சு போனான். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறதுன்னு சொன்னால் பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. பாவம் மாத்திரம் இல்லை, பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணக்கூடாதான், நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. நீ பேதுருவாய் இருக்கிறாய், பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவேன், என் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. யாக்கோபை போல் என்ன பண்ணோமா, போராடி மேற்கொள்ளுகிறவளாய் நம்ம என்ன பண்ணோம், மாற வேண்டும். போராடி மேற்கொண்டதுனால்தான் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. பிரியமான தேவச்சனமே, இங்கே யோதாம் கூட என்ன செஞ்சாருன்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாய் தன்னை நிறுத்தினதுனால்தான் அந்த அம்மோன் புத்திரர் என்ன பண்ண முடிஞ்சுதான், மேற்கொள்ள முடிஞ்சது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே 2 நாளாகமும் 13:12 கூட வாசிங்க. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களுடனே கூட இருக்கிறார். சேனாதிபதி எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யாரை என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. சேனாதிபதியாகிய கர்த்தர் என்ன பண்றாராம், நம்மளோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனாதிபதியாகிய கர்த்தரை நோக்கி என்ன பண்ணோம், நம்ம ஜெபிக்கிறவளாய் நம்ம மாற வேண்டும். சேனாதிபதியாகிய கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுறாராம், அவர் இருக்கிறபடியால் நம்ம அசைக்கப்படுவதில்லை. நமக்கு தோல்வி வரும் பொழுது அவருக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, சிம்சோனுக்கு தோல்வி வந்துச்சு. அந்த தோல்வி சொல்லுங்க, அல்லேலூயா. தோல்வி என்ன பண்ணுச்சா, ஜெயமாய் மாறணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு, தேவனை நோக்கி கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுனால ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, என்னை நினைச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னதுனால கர்த்தர் மீண்டுமாய் பலனை கொடுத்து அந்த பெலிஸ்தரை மடங்கடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 2வது, பாவம் என்ன பண்ணக்கூடாதான், நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. மனுஷங்க என்ன பண்ணாங்க, சிம்சோனை மேற்கொண்டாங்க. பாவம் 2வது மேற்கொள்ளக்கூடாது. 3வது, பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணக்கூடாதான், நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. யாக்கோபு என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டு என்ன பண்ணார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இங்கே யோதாமும் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவரே கர்த்தருக்கு முன்பாய் நின்று தன்னுடைய வழியை கர்த்தருக்கு நேராக்கினாராம். அவருடைய வழியை கர்த்தருக்கு நேராக்கினதுனால என்ன பண்ணார், அவர் பலப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, சேனாதிபதி எல்லாவற்றிற்கும் சேனாதிபதியாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சேனாதிபதியாய் முன் செல்கிற தெய்வம், சேனாதிபதியாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், சேனாதிபதியாய் உன்னை உயர்த்துகிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். சிம்சோனுக்கு நிறைய தோல்வியாகவே மாறுச்சு. ஆனாலும் ஒரு விசையாய் என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்ட உடனே கர்த்தர் நினைத்தருளி பலப்படுத்தினார். சிம்சோனை பலப்படுத்தினார். அந்த பெலிஸ்தியரை முறியடிக்க கர்த்தர் கிருபை செய்தார்.
பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. இந்த பாவத்தின் சம்பளம், சிம்சோனுக்கு மரணம் வந்தது. பாவத்தின் சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு நம்மளை பாவம் மேற்கொள்ளக்கூடாது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளக்கூடாதப்பா. பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இச்சை என்கிற பாவம், பலவிதமான பாவங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறவளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி போராடி 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 அநேக காரியங்களுக்காய் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி நீங்கள் போராடி சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் இன்னொரு வார்த்தையும் வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி நீ அநேக நாட்கள் நம்ம சபைக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தாமதித்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லியிருக்கு. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம போராடி செபிக்கிறவளாய் நம்ம மாற வேண்டும். போராடி செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் போராடி எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஜெப ஆவியை நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. மத்தேயில வாசித்தது போல அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி, ஏசப்பா, நான் ஜெபிக்கும் பொழுது என் தோல்விகள் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னா நீ என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாவம் எங்களை மேற்கொள்ளக்கூடாது, பாதாளத்தின் வாசல் எங்களை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் போராடி ஜெபிக்கிறவளாய், போராடி ஜெயத்தை பெறுகிறவளாய், போராடி ஆண்டவரே வெற்றியை காண்கிறவளாய், போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவளாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஏன்னு சொன்னா, சேனாதிபதியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனாதிபதியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயம் எதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அல்ல, நீங்க உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்க உண்மையாய் அந்த வசனத்தை விசுவாசித்து, ஆண்டவரே, ஒரு வார்த்தையாக என் கூட நீர் பேச முடியும் ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் என் கூட நீர் பேச முடியும் அப்பா. என்னை தேற்றக்கூடிய வார்த்தையினால் ஆண்டவரே நீங்க பேசி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, பாவம் எங்களை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. சிம்சோனுக்குள்ள பாவம் இருந்ததுனால, இச்சை இருந்ததுனால அவனையும் அந்த பாவம் மேற்கொண்டது ஆண்டவரே. எங்களை அந்த பாவம் மேற்கொள்ளக்கூடாது, எங்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. யாக்கோபை போல போராடி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவளாகும், ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிறவளாகும் ஆண்டவரே. எங்களை நேர் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் கூட ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்களை எங்களை மேற்கொள்ளாத படிக்கு கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்கும்படியாய், பேதுருவே நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய், நாங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கூட ஆண்டவரே என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையின்படியாய் கூட ஆண்டவரே போராடி மேற்கொள்ள ஆண்டவரே, தேவனோடும் மனிதனோடும் யாக்கோபு எப்படியாய் போராடி மேற்கொண்டானோ அப்படியாய் கூட ஆண்டவரே நாங்கள் மனுஷர்களோடு எங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஜெயித்தவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உபத்திரவத்தை மேற்கொண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இம்மட்டுமாய் நீங்க நடத்தி வந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுதுமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்து நடத்துனீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீங்க உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.